வணக்கம் பாபி சாபி பேங்கிங் ஸ்வாட். எஸ்டர்டே நம்மளோட யூடியூப் சேனலில் குவான்ஸ் செக்ஷனல் டெஸ்ட்டை எடுத்து பிஓ எக்ஸாம், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் ஆலிவ் போர்ட்லேருந்து எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி லைவாக டெஸ்ட் எடுக்கணும், கொஷின் செலெக்ஷன் ஆர்டர் அண்ட் ஒரு கொஷினில் எவ்வளோ நிமிஷம் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஒரு செக்ஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம், தட் இஸ் ரீசனிங். எஸ், ரீசனிங்கில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரீசனிங்கில் வந்து நான் இன்றைக்கி என்ன டெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் நம்பர் 5 எடுக்க போகிறேன். ஸோ பேப்பர் எப்படி இருக்க போகுது என்னென்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் நான் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸோ பிஃபோர் தட் please go and hit the subscribe button and also the bell icon to get the notification. If you really like the video, please share it with your friends and in peer circle, and also give your feedback in the comment section. Okay, so without any further delay, let's get start to the test. So அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஸோ தட் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நேற்றுக்கே வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு கொஞ்சம் இதில் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீனில் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எனிவேஸ், இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் தான், பார்ப்போம். ஸோ 20 minutes. இது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்குது. எவ்வளோ நிமிஷம் போயிருக்குதுன்னு தெரியலையே. 55, கொஞ்ச நேரம் தான் போயிருக்குது. ஓகே, சும்மா எடுத்து வச்சுருக்கோம் போல். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சர்க்குலர் பேஸ்டு பசில். ஓகே, பசில்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எஸ், இங்கே ஒரு ஸ்கோர் பூஸ்டர் இருக்குது, இதை போட்டுடலாம். In a string, if the digit at even position from the left end are dropped, then how many digits are to the right of 6? Okay, 6க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஈவன் டிஜிட்ஸ் 8 ஆகுது. அடுத்து 2, 4, 1, 4, 8, 1, 5, 2. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது 6க்கு அப்புறம்? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? ஓகே, 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு வந்து how many pairs of the letter வந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. 16, 21, 18, 19, 21, 1, 14, 20. ஓகே, T20. ஓகே, 16, 17, 18, 19, 20, 21 இல்லை, 21, 22, 23 இல்லை, 18, 19, 20, 21. ஓகே, 19, 21, 22. ஓகே, 21. ஓகே, 1. ஓகே, 14. ஓகே, 15, 16, 17, 18. ஓகே, 1 இருக்காது, 21. ஓகே, 19, 20, 21. ஓகே, 18. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ 5 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் டீகோடிங் கொடுத்துருக்காங்களா? வாட் இஸ் தி கோட் ஃபார் டஃப் எங்கே இருக்குது? டஃப் எங்கே இருக்குது? எங்கே எந்த இடத்துல இருக்குது? 2 இடத்துல தான் இருக்குது. இந்த இடம், இந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது. அப்போது வேறு என்னெல்லாம் இருக்குது? ஆர் இருக்குது, 2 அங்கே இருக்குது, கிராக்கும் இருக்குது. அப்போது எக்ஸாமும் டஃப் மட்டும்தான் இல்லை. ஓகே, டிஜே ஓகே இல்லை, ஓக்யூவும் இல்லை, ஆர் இருக்குது, ஐஸ் இருக்குது, யூவிஹெச் இருக்கா? இருக்குது. அப்போ டிஜே, ஓக்யூஹெச்இ. ஓகே, அடுத்து வந்து லவ் எக்ஸாம்ஸ் லவ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தான் பார்த்தோம். ஒன்று ஓஜே இல்லைனா டிஜே. லவ் இங்கே தான் இருக்குது. ஸ்மாலர் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, லவ், கிராக் இருக்குது, நட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் லவ் மட்டும்தான் இல்லை. அப்போது ஏஎஸ். ஓகே, ஓவிஎஸ் இருக்கா? ஓவிஎஸ் இருக்குது, ஆர்எக்ஸ் இருக்குது, ஐஸ் இருக்குது, இஜே இல்லை இருக்குது, எம்கேஏ. ஓகே, எம்கேஏ ஒன்று ஏஎஸ்ஐ இல்லைனா ஓகே ஏஎஸ்ஐ, டிஜேஐ, ஏஎஸ்ஐ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது. யூவிஹெச் அண்டு ஓவிஎஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓவிஎஸ் 2 இதுக்கு இருந்துச்சு. ஓவிஎஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. என்னது? அனிமல் தானே? ஆமாம், அனிமல். எஃபிஓ எத்தனை இடத்துல இருக்குதுன்னு தெரில. எஃபிஓ 2 இடத்துல இருக்குது. ஹியூமனாகவும் இருக்கலாம், எர்த்தாகவும் இருக்கலாம். அனிமல்ஸ், எர்த்து. ஓகே,
OVS UWH என்ன இருக்குது? ஆன் UWH ஆன் வருமா இல்லை என்ன வரும்? அனிமல் எர்த்து இல்லைனா ஹியூமன் எர்த்து. OVS அண்டு இருக்குது. அண்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கா? அண்டு வேறு எங்கேயாச்சும்? ஓகே, இன்னும் அது அனிமல் ஆன் எர்த்தும் இருக்குது. சரி, UVH. சரி, இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து போகலாம். 15 மினிட்ஸ் போயிடுச்சு. ஓகே, இது இதுதான் பசில். அடுத்து இன்னொரு பசில். இவ்வளோ முடிஞ்சிருச்சா? இதில் பியிலேருந்து டி, பியிலேருந்து ஈஸ்ட்டு, A 4 என்னது வெஸ்ட், இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மார்க்லாம் பண்ண தேவையில்ல. A டுக் ரைட் டைரெக்ஷன், ரைட்டுனா கீழே டவுன்வேர்டு. 4 C, அப்புறம் ஃப்ரம் C ஈஸ்ட் டைரெக்ஷன். இங்கே என்ன இருக்குதுன்னா D மார்க் பண்ணுறாங்க. ஓகே, D வித் ரெஸ்பெக்ட் டு A சவுத்து ஈஸ்ட்டு இருக்காங்க, சவுத் ஈஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன காம்படிஷன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 8 ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் லெஸ் மார்க் தென் T. அப்போ T 9. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ட்வைஸ் மோர் தென் தி நம்பர் ஆஃப் ஹூலஸ். ஓகே, அப்போ மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 16. ஒய்யோடைய ரேங்க் 17. P is ranked 20th from the top and 14th from the bottom. அப்போது 14th from the bottomனா ஓகே, பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 13 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா டோட்டல் இவ்வளோ 33. என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி தி A இஃப் A செக்யூர் இன் தி மிடில் ஆஃப் தி ரேங்க். ஓகே, 16 போகும், நடுவில் 17 இருக்கும். ஓகே, 17 16 ஏன்னா 32. ஸோ அதனால் 17. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா P இஸ் மேரிடு டு Q. ஓகே, P இஸ் மேரிடு டு Q. இது மார்க் பண்ணணும், இதில் மார்க் பண்ணிக்கலாம். P இஸ் மேரிட் டு Q. Q has only one siblings. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா T இஸ் மேரிடு டு U. T இஸ் தி grandfather of F. ஓகே, T இஸ் grandfather of F. T இஸ் மேரிட் டு U. U has 2 children. ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். V is the son in law of U. V is the son in law of Uனா அப்போ Qவோட பிறந்தவங்க சிஸ்டரு. அப்போ Qவோட பிறந்தவங்க சிஸ்டராக வேறு ஏதாவது சிஸ்டர் பற்றி எங்கேயாவது இருக்கா? S is the nephew of R. அப்போ எப்போ எஸ்ன்றவங்க இது. V does not have a ஆமாம், எஸ் இங்கே தான் வரும். வீக்கு கிடையாது. S is the nephew of R. ஓகே, அப்போ இவன் யாருன்னு தெரியலையே. ஓகே, ஜெண்டர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? மம்மி டாடி எதுவும் கொடுக்கல. ஓகே, அப்போ R இஸ் ரிலேட்டட் டு T. R Tக்கு என்ன வேணும்? டாட்டர். அடுத்து T இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் இஃப் T ஹேஸ் ஒன்லி ஒன் டாட்டர் R, தென் which ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி தி ஃபாதர் ஆஃப் S. அப்போ இவன் ஃபாதர். ஓகே, அப்போ Q தான். ஓகே, ஹவு V இஸ் ரிலேட்டட் டு Q? பிரதர் இன் லா. அடுத்து இன்னும் எத்தனை சம்? 12 மினிட்ஸ் தான் இருக்கா? பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம். ஏன்னா டீகோடிங்கே டஃப்பாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? என்ன கொஷின் எடுக்கலாம்? இதை என்ன கொடுத்துருக்காங்க? circular person, some of them facing center, some of them facing outward. No 2 person facing center, wearing black. Any color, maximum 3 person. 8 கலர்ஸ் கூட இல்லையா? 4 கலர்ஸ் தானா? அப்போ வேண்டாம், அப்போ இந்த பசில் வேண்டாம். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் 5th கொஷின் போகலாம். என்னென்னா ஃபேஸிங் நார்த்து சைடு. ஓகே, 2 வேரியபிள் தான், அப்போ இது தாராளமாக போகலாம். 2 வேரியபிள் பசில். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எத்தனை சொல்லியிருக்காங்க? 8 people sitting in a straight line facing north. ஓகே, ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லியாச்சு. டன் 1 2 3 4 5 6 7 8. ஓகே,
8%. H is the multiple of okay. G is sitting fourth to the right. ஏதாச்சும் லெஃப்ட் ரைட்டுன்னு எங்கேயாச்சும் இருக்கா? எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்குது. யங்கஸ்ட் பர்சனுடைய ஏஜ் என்ன? 18. யங்கஸ்ட் பர்சனுடைய ஏஜ் 18. ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமெண்ட். அப்போ 18 இங்கேயும் இருக்கலாம், 18 இங்கேயும் இருக்கலாம். வேறு ஏதாச்சும் 18 ரிலேட்டடா ஜே இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஓகே, ஜே வந்து எவ்வளோ? செகண்ட் டு தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி ரோ. ஓகே, ஜே வந்து இங்கே இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஜே ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா? ஜே ரிலேட்டடாக இருக்குது. சம் ஆஃப் தி ஜே அண்ட் என்னுக்கு 55 இருக்குது. என்னோடய ஏஜ் பார்த்தோமே, என்னோடய ஏஜ் 29 அப்படின்னா இதுக்கு ஜேக்கு வந்து 26. n சிட்ஸு ஃபிஃப்த்து டு தி ரைட் ஆஃப் ஒய். n வந்து ஃபிஃப்த்து டு தி ரைட் ஆஃப் ஒய்யில் வந்து இருக்காங்களா? ஓகே, n சிட்ஸ் ஃபிஃப்த்து டு தி ரைட் ஆஃப் ஒய் அப்படின்னா ஒய் இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3 4 5. n sits fifth to the right of y. Okay, j 26, y 18. 1 2 3 4 5. Fifth to the right of y. Okay, fifth to the right of y தானா? எங்கே? immediate right of j. Okay, immediate right of j and fifth to the right of y. Okay, 1 2 3 4 5. Okay, immediate right of g. Sorry, immediate right of g. வேறு ஏதாவது g ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் G is sitting fourth to the right of the person, one who is 40 years. So 1 2 3 4 40 years வராது. 1 2 3 4 40 years வரும். இப்போ வந்து இங்கே வந்து நான் y வச்சேன் அப்படின்னா 1 2 3 4 5 n இங்கே வரும், g இங்கே வரும். ஸோ 40 years வருமா? எஸ் வரும். j 20, y வந்து இங்கே வச்சு பார்க்கலாம். 1 2 3 4 5 n, g n வந்து என்னது? 29 படித்தோம். 29. இது வந்து வராது. 29, இங்கேயும் 29. ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் 40. அப்போ 40 இவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? வேறு என்ன? n is the extreme person. only one person sits between n and 23. n-க்கும் 23க்கும் நடுவில் 1 person தான் இருக்காங்களா? அப்போது இங்கே தான் வந்தாகணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? வேறு ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கே. ஒய்க்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து என்னுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்காங்க. ஒய்க்கும் ஜிக்கும் 2 person. 1 2 ஹெச். ஓகே, 2 எல்லாத்துலேயும் 2 தானா? ஆமாம், எல்லாத்துலேயும் 2 தான். அப்போ ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த இதில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். எல் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜே. அப்போ எல் வந்து இங்கே வராது. அண்டு எல்லுக்கு வந்து 18 இயர்ஸும் கிடையாது. இங்கே 18 இருக்கணும். இங்கே 18. இந்த இடத்துல 18 இருக்கணும். ஓகே, ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா எல்லுக்கு 18 கிடையாது, எல் இங்கேயும் இல்லை. அப்போ எல் இங்கே இருக்கணும். எல் இந்த இடத்துல தான் இருக்கும். எல் வந்து 18 கிடையாது, ஜே பக்கத்துலேயும் கிடையாது. அப்போ எல் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, கேக்கும் வந்து 18 கிடையாதா? கேக்கு 18 கிடையாதுன்னா அப்போ கே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் எஃப். அப்போ ஹெச்சுக்கு வந்து என்ன இருக்குன்னா 35. ஆமாம், 35 பார்த்தோம். 35 இங்கே 35. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஜே சிட்டிங் நெய்தர் எல் இஸ் நாட் தி இம்மீடியட் நெய்பர். ஜி வந்து 20 years old. ஜி வந்து 20 years old. ஓகே, வேறு என்ன இருக்குது? n is sitting fifth to the right. Sum of the j is sitting second to the left. n sits to the immediate. Only one person sits between n. The number of persons sits between. இங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இங்கே ஐயோ, இந்த இடத்துல number of persons it's between. Okay, n sitting fourth to the fifth to the right of 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Okay, k 23 l. Okay, l என்னது? இதை பெட்டும் போக முடியாதே. இங்கே எல் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜி. ஓகே, neither L nor K is. L is not an immediate neighbor of the youngest person. The right.
N is 29 years old. 26. J 26. அப்போது வந்து இந்த இடம் வராது. ஓகே ஓகே. J 26 இந்த இடம் வராது. எல் வந்து என்ன ஏஜ் இருக்கணும்? எல் வந்து எம்மு எல் ஹெச் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுக்கும் ஹெச்சுக்கும் என்னது? H is the multiple. ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன். ஒய்க்கும் சாரி இப்போ வந்து இங்கே ஹெச் வரும் 35. இங்கே எல்லுடைய பேலன்ஸ் என்ன இது இருக்குது? 18 இருக்கா? என்ன பேலன்ஸ் இருக்குது? 32 இருக்குது. ஏன்னா 3 மெம்பர்ஸ் இருக்கிறோம். 1 2 3. தப்பு, இது வராது. இதுதான். ஐயோ எப்பயோ முடிச்சிருக்க வேண்டியது. ஐயோ சரி ஒரு 26 சொதப்பிட்டேன். அடுத்தடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்ட்ரீம் எண்டு. இந்த இடத்துல வேறு என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? எம் இருக்கா? ஓகே எம் என்ன. அடுத்து எம் இஸ் 18 இயர்ஸ் கரெக்டு. ஹூஸ் ஏஜ் இஸ் 40 இயர்ஸ். ஓகே. எக்ஸ் இஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கே கரெக்டு. ஒன்லி 4 person சிட்டிங் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ். இது ஹெச் கரெக்டாக? அப்போ ஆல் தி ஆன்சர்ஸ். அடுத்து வந்து எம்முக்கும் 40க்கும் ஓகே 1 இருக்குது. 35 1 இருக்குது. எல்லுக்கும் 26க்கும் இது 26 இது ஓகே. எல் அண்ட் 26 ஓகே. அடுத்து கொஷின். ஹவு மெனி பர்சன் சிட் பிட்வீன் ஜே அண்டு 1 2 3 4 மெம்பர்ஸ் மோர் தென் 3. ஓகே. அடுத்து ஓகே. இன்னும் எத்தனை கொஷின்? எவ்வளோ நிமிஷம் இருக்குது? எத்தனை கொஷின் இருக்குது? இன்னும் 4 minutes தான் இருக்கா? சரி ஏதாவது ஒரு 2 பசில் போட முடியுதானே? இதை முடிச்சுட்டு 2 பசில் போடலாம். ஓகே. இது என்ன இருக்குது? கைஸ் நான் அதை டக்குன்னு பென்னில் போடுறேன். இல்லை இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சரி போட்டாச்சு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதிலே போட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 minutes தான் இருக்குது. கிட்டே சீக்கிரம். நெக்ஸ்ட்டு ஓகே 8 box. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து த டாய்ஸ். த நம்பர் ஆஃப் பாக்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ் நாட் வெயிட். ஓகே. டாய்ஸ் 8 இது 1 by 1 இருக்குது. ஓகே. 1 2 3 4 5 6 7 8. கைஸ் இது 8 பாய்ஸ் ஏன் இருக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னா இங்கே டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டாப் மோஸ்ட்டுன்னு கொடுத்தனால நான் அப்படியே போட்டுட்டேன். இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் டாப் மோஸ்ட்டு. வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுத்துருக்காங்க? நம்பர் ஏதாச்சும் இருக்கா? நம்பர் கிளாத் வந்து ஆட் நம்பர் பொசிஷன் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். க்ராக்கரிஸும் ஆட் நம்பர் பொசிஷன் பார்த்துக்கலாம். அட் தி பிளேஸ் பெட்டிங்ஸ் வந்து ஓகே. பெட்டிங் அடுத்து வேறு என்ன இருக்குது? டாய்ஸ் 3 boxes kept between utensils. க்ராக்கரிஸ் இஸ் ஆட் நம்பர்டு பொசிஷன் அபவ் பெட்டிங்ஸ். ஆட் நம்பர்டு பொசிஷன் வந்து இது மட்டும்தான் இருக்குது. ஓகே. க்ராக்கரி இங்கே மட்டும்தான் இருக்குது. சூப்பர். அடுத்து போட்டுருந்துருக்கலாமோ? இந்த பாக்ஸ் இஸ் கெப்டு யூட்டென்சில்ஸ் 3 boys. ஓகே. டாய்ஸ் வந்து கீழே இருக்கும். 3 boxes வந்து நடுவில் இருக்குமா யூட்டென்சில்ஸ். ஓகே. டாய்ஸ் இங்கேனா வராது. டாய்ஸ் இங்கேனா வரும். ஸோ டாய்ஸ் இங்கே, யூட்டென்சில்ஸ் இங்கே. இது எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் போல், நம்ம போட வேண்டாம். அடுத்து வேறு என்ன இருக்குது? டாய்ஸ்க்கு வந்து 7 kgன்னு இருக்குது. கிளாத்துக்கும் பெட்டிங்க்கும் நடுவில் 3 kg டிஃப்ரென்ஸ் இருக்கா? சரி வேண்டாம். அடுத்து பார்ப்போம். த பாக்ஸ் இஸ் ஆஃப் ஆட் நம்பர்டு பொசிஷன். கிளாத் வந்து இங்கே தான் இருக்கும். ஆட் நம்பர்டு. ஒன்று மேலே இருக்கும், இல்லைனா கீழே இருக்கும். சரி பார்ப்போம் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு யோசிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கீழே நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். த பாக்ஸ் ஆஃப் பெட்டிங்ஸ் இஸ் கெப்ட் இன் தி ஃபுட். ஓகே. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஷின் கஷ்டமாக இருக்குது, மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வேறு இருக்குதா? த பாக்ஸ் யூட்டென்சில்ஸ் இஸ் நாட் வெயிட் 15 kg. த பாக்ஸ் ஆஃப் புக்ஸ் தட் வெய்ஸ் 15 kg இஸ் கெப்ட் அஸ் தி லோ. புக்ஸு 15. ஐயோ அது வேறு. நெக்ஸ்ட்டு க்ராக்கரிஸ் வெய்ஸ் 1 kg லெஸ் தென் வெய்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னு தெரில. ஓகே. புக்ஸு கெப்டு க்ராக்கரிஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இன்னும் ஒன்று தான் இருக்குது. டெக்கரேட்டிவ் தான் இருக்குது. ஓகே. இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னா
kept the box kept in the odd number of position beddings. The box is not weighed. ஓகே யூட்டென்சில்ஸ் வந்து 15க்கு கீழே கிடையாதுன்னா இப்போ 15க்கு மேலே தான் இருக்கணும். 18 அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா யூட்டென்சில்ஸ். ஓகே கைஸ் நான் அதை டக்குன்னு பெண்ணில் போட்டுக்கிறேன். எனக்கு வரல இது சைடில் யோசிக்க முடியல. யூட்டென்சில்ஸு ஓகே. க்ராக்கரிஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க? 1 kg தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே 9 வரும், 8 வரும். ஓகே. இன் விச் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இஸ் கெப்ட், விச் நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து கெப்ட் இன் செகண்ட். அடுத்தடுத்து ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் 15 and 18. 15க்கும் 18க்கும் நடுவில் எடுத்துனுக்கும் 1 2 3 4 இருக்குது, மோர் தென் 3. அடுத்தடுத்து இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமே. பெட்டிங்ஸுக்கும் க்ராக்கரிஸுக்கும் எவ்வளோ இருக்குது? 25ஓட ஒரு 33. அடுத்தடுத்து விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் தி பெட்டிங் யூட்டென்சில்ஸ். அடுத்து weight ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் தி யூட்டென்சில்ஸ் 18. ஓகே. அடுத்து வேறு ஏதாச்சும் போட முடியுதா? UVH UWH எத்தனை இதுக்கு இருக்கும்? தெரியலையே. சொதப்பல் கைஸ். பேப்பரில் போட்டிருந்தா கூட நல்லா போட்டிருந்துருப்பேன் போல். பேப்பரில் போட்டிருந்துருக்கணும். ஓகே சரி பார்ப்போம். எனிவேஸ் எக்ஸ்பிரிமெண்டல் 17.75 எவ்வளோ வந்திருக்குது பர்சன்டைல்? $94 94% வந்திருக்கா? ஓகே. பேப்பர் கஷ்டமாக தான் இருந்திருக்குது. எஸ் போடுறப்பே நான் சொன்னேன் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்குன்னு. எந்த கொஷின் டஃப்னு தெரில. ஓகே. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இமீடியட்லி பிலோன்னு கேட்டிருக்காங்க கைஸ். நான் இமீடியட்லி அபோன்னு படிச்சிட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும்? ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தோன்னா எவ்வளோ அட்டம் பண்ணது? 18 அட்டம் பண்ணோமா? 19 அட்டம் பண்ணதுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 19 பண்ணதுக்கு 97% வந்திருக்கும். எஸ் ஆக்சுவலாக வந்து நான் 97 எடுத்துக்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த பசில் நான் பேப்பர் பெனில் கூட நல்ல வேளை சைடில் கொஞ்சம் அப்படியே போட்டுகிட்டே வந்தேன், இல்லைனா கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே எஸ் கைஸ். இப்போது நான் இந்த இதில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஃபிகல்ட் லெவலில் வந்து பார்ப்போம் மாட்ரேட் அண்ட் ஈஸி லெவல் கொஷின்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோமான்னு. எஸ் ஃபஸ்ட்டு பசில் நம்ம எடுக்கல, நல்ல வேலை இந்த பசில் நம்ம எடுக்கல. இருந்தாலும் நாங்கள் வந்து 1 minute டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பண்ணியிருக்க தேவையில்லை. அண்ட் இந்த கொஷின் வந்து பாருங்கள், ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணியும் என்னால் அந்த ஆன்சர் நான் போடலை. இந்த தப்பு வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 1.5 minutes வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையும் வந்து ஒரு 1 minute வேஸ்ட் பண்ணியாச்சு. 2.5 minutes. அந்த 2.5 minutesையும் ப்ராப்பராக இந்த 3 கொஷினுக்கு நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், என்ன சொல்கிறதுனா கரெக்டாக கொஷின் வந்து நான் படித்து போட்டிருந்தேன்னா வந்திருக்கோம். அண்டு ஓகே இந்த கொஷின் வந்து இப்போ எப்படி போடுறதுனா, இந்த கொஷின் என்னென்னே நான் பார்க்கல. இந்த 2 கொஷினும் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த 2 கொஷினையும் நான் மிஸ் பண்ணலை, இந்த 2 கொஷினையும் மிஸ் பண்ணதை வந்து நான் இதில் எடுத்து போடுறேன். தனியாக இன்றைக்கி நம்ம ரீசனிங் செஷன் போடுவோம், அதில் போய் பாருங்கள் சொல்யூஷன். பிகாஸ் இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக ஆகிடும், அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கொஷினையும் எடுத்து நான் இன்றைக்கி ரீசனிங் செஷனில் போடுறேன். அண்டு இந்த கொஷினுமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு இந்த கொஷின் டஃப்பாக தான் இருந்துச்சு. இந்த கொஷினில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இதை வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த பேராகிராஃபே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகாத மாதிரி எனக்கு இதுவாயிடுச்சு. இது 2 கொடுத்துருக்காங்களா, சாரி ஓகே பேராகிராஃப் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு நினச்சிட்டேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்துருந்துச்சுன்னா மேபி அந்த டிஃபிகல்ட்டி இருந்திருக்காது. மேபி நான் கொடுத்துருந்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் எத்தனை கொஷின் கொடுத்துருக்கலாம்னா ஒரு 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த பசில் என்னால் கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. இந்த டைமில் வந்து போட்டிருந்தாலும் டிரைவ் பண்ணியிருந்தாலும் என்னால் ஆன்சர் மார்க் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஒரிஜினல் அட்டெம்ப்ட் எனக்கு ரீசனிங் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜோன். ஸோ நான் கொடுத்துருந்தேன்னா இந்த 3 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்னுடைய அட்டெம்ப்ட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 22 கிட்டே இருந்திருக்கும். 19 கொடுத்துருக்கேன், நான் ஒரு 3 கொடுத்துருந்தேன்னா 22 கிட்டே இருந்திருக்கும். ஸோ 22மே கரெக்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா கோடிங் டீகோடிங் தானே. இந்த இடத்துல வந்து நம்ம கொஷின் தான் தப்பாக அனலைஸ் பண்ணிட்டோம். அண்டு பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் இது கொஞ்சம் சால்வ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குவான்ஸை விட இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, சைட்லேயே வந்து ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு எடுத்து எழுதலான் இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் அனாலிசிஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, கொஷின் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பார்த்துக்கிட்டே வரணும். பசில்ஸு சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எடுத்தோடனே பசில் சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சு, இப்போ இந்த யுடென்சில் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸி. இது உண்மையுமே ஈஸியஸ்ட்டு பசில் தான். எக்ஸ்ட்ரா வேரியபிளே நம்ம போக தேவையில்லை. எல்லாமே ஒரே பாசிபிலிட்டியிலே எல்லாமே வந்துருச்சு. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம போட்டிருந்துருக்கலாம். 5 மார்க் லட்டாக வந்திருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஷின் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் கேட்டிருந்தாங்க. அண்டு நம்பர் ஸ்ட்ரிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரியல் எக்ஸாமே இந்த டஃப்னஸ் இருக்கும். ஸோ எய்ம் ஃபார் அட்லீஸ்ட் 23, ஒரு 23லேருந்து ஒரு 25 வரைக்கும் எய்ம் பண்ணி பாருங்கள். அண்ட் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் 30 out of 30 போடுவாங்க. இந்த பேப்பர் வந்து உண்மையுமே ஒரு டிஃபிகல்ட் லெவல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பசில் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 8 number of persons born in 8 different months. ஓகே, ஒருத்தருக்கும் ஒரு கலர் பிடிச்சிருக்கு. 31 டேஸில் இருக்கிறவங்களுக்கு ஓகே 31 டேஸ் மந்தில் இருந்தவங்களுக்கு ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர் இருக்கக்கூடிய கலர் வந்து பிடிச்சிருக்குது. அண்ட் இது கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணி போடுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 5 minutesக்கு மேலேயாவது ஆகிடும் இந்த கொஷின். எஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைட், சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைடுன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கூட நான் அந்த பசில் எடுத்திருப்பேன். ஆனால் 4 கலர்ஸில் தான் ஏதாவது ஒன்று. 2 persons கூட ஒரே கலர்னு சொல்லலை. இந்த 4 persons என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோடைய அர்த்தம். 2 persons அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. 2 அவங்க கொடுக்கல. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எனி கலர் இஸ் ஓன் பை மேக்ஸிமம் 3 persons வரைக்கும் ஓன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துமே நம்மளுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டமான பசிலில் லாஸ்ட்டில் வைங்க. 1 மார்க் ஃபஸ்ட்டு முடிங்க. எஸ், கண்டிப்பாக வந்து கோடிங் டீகோடிங் இந்த லெவல் டஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஏன்னா SBIPOவில் இருந்தால் ஒரு 2 கொஷின் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். மீதி 3 கொஷினுமே டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணலை ஒரு 58 minutes. இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியும் என்னால் ஆன்சர் போட முடியலல்ல. அனிமல்ஸ் ஆன் எர்த்தா இல்லை ஹியூமன் அண்ட் எர்த்தான்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அந்த மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணியாவது நான் பண்ணியிருந்துருக்கணும். அதையும் நான் பண்ணல. ஸோ அந்த மாதிரி பண்ணனால எனக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அண்ட் எஸ், லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பேனிக் ஆன அளவுக்கு சொதப்பிட்டேன். பிகாஸ் நான் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் ப்ராக்டிஸே பண்ணதில்லை. அதுதான் ரீசன். ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்டு இதே மாதிரி நாளைக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன் வந்து எடுத்து போடுறேன். பிகாஸ் இங்கிலீஷ் செக்ஷன் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் SBIPOக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை டெஸ்ட் எடுக்க முடியுதுன்னு என்னால் தெரில. எடுக்கிறது எல்லாத்தையும் போடுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல் மார்க்காவது போட நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் வி நீட் அ ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லைனா ஜஸ்ட்டு ஃபுல் மார்க்குன்னு மட்டும் போடுங்க. நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்குன்னு இருந்துச்சுன்னா நான் போடுறேன். பிகாஸ் அகெயின் எனக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் போடுறது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் தான். பட் நான் போடுறது எப்படின்றது தெரியணும். அதுக்காக தான் அட்லீஸ்ட் ஒரு 5 கமெண்ட்ஸில் வந்து ஃபுல் மார்க்குன்னு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வீடியோ போடுறேன். ஓகே, அண்ட் SBI கிளர்க் எக்ஸாமுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். அதில் SBI கிளர்க்கு மட்டும் வராது. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 3 எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதில் இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 4 to 5 எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா. அண்ட் அந்த 5 எக்ஸாம்ஸ் என்ன அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு காலையில் 10 o'clock வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். Prepare well. Exams கிட்டக்க வந்துச்சு. So stay fit, stay healthy and stay hydrated. Thank you. Have